ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் வீலாக்ஸ். நான் உங்க வினோத். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அப்படி என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படியே இங்க கொஞ்சம் பாருங்க. அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிரவுண்டே பரபரன்னு இருக்கு, வேற லெவல்ல. என்ன அப்படின்னா இன்னைக்கு தான் நம்முடைய பாரம்பரிய கலை சிலம்பம். இது ரொம்ப நாளாவே நமக்கு ஒரு ஆசை, இது மாதிரிலாம் நம்ம கற்றுக்கணும் சின்ன வயசுல இருந்து. ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்காம போச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு இவங்களோட வந்து இந்த சிலம்பனா என்ன, இதில் கற்றுக்கலாம்னு ஒரு ஆசைப்பட்டு வந்திருக்கிறோம். இவர் தான் சூர்யா. வணக்கம். இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து இவர் தான் மாஸ்டர். இவர் தான் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு போல. பார்க்கவே வேற லெவல் இருக்கு. அப்படியே நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி இது பார்க்கும்போதே அப்படி இருக்கு. சூப்பரா. சொல்லுங்க சூர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இது நல்லா இருக்கு சூர்யா. இதை வந்து எவ்வளவு நாளா நீங்க கத்து கொடுக்குறீங்க? நாங்க அந்த காலத்துல இருந்து கத்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்குமே நாங்க கத்துருக்கோம். நாங்க போகிற வரைக்கும் நல்லா கத்துட்டு இருக்கோம். ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டு தான் இருக்கு. பசங்க போகாம எனக்கு என்ன தேடி எல்லாம் அவங்களே வராங்க, வந்து நல்லா கத்துக்கிறாங்க. மாசம் நல்லா கத்துக்கிட்டு பண்றாங்க, செய்யறாங்கன்ட்டு எல்லாம் நல்லா ஜாலியா ஜாலியா செய்யறாங்க. அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே. இதுல வந்து சீனியர் ஜூனியர் அந்த மாதிரிலாம் கேட்டகரியா சொல்லி கொடுப்பீங்க? கேட்டரி பொறுத்த சிலம்பத்தை வந்து எவ்வளவு நாள்ல கத்துக்கலாம் நம்ம? ஒரு மந்த்ல கத்துக்கலாம். நீங்க ஒரு மாசத்துக்கு எங்க அப்பா, நீங்க அது ஒரு மாசம் அது மேல ஒரு எய்ம் வச்சு, ஒரு கான்பிடன்ஸ் வச்சு என்னால முடியும் அப்படின்னு நினைச்சு சொன்னீங்கன்னா மினிமம் ஒரு மாசத்துல நீங்க கத்துக்கலாம். ஓகே. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மாசம் எல்லாம் நம்மளால முடியாது. இந்த ஒரு நாள் சிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஒரு நாள் சிஎம் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஒரு நாள் ஸ்டூடெண்ட். இந்த ஒரு நாள்ல எங்களுக்கு ஏதாச்சும் உங்களால சொல்லி கொடுக்க முடிஞ்சா சொல்லி கொடுங்க, சரிங்களா? இப்போ உங்க ஸ்டூடெண்ட்ல யார் வந்து பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பார்க்கலாமா? யார் இதுல பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? ஓகே, இவங்க தான் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ல வந்து சீனியர் அபி. இவங்க பேர் வந்து அபி. அவங்க கையில இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா, இது பேர் என்ன மாஸ்டர்? சுருள். அப்படியே பாத்தீங்கன்னா பிளேடு மாதிரி இருக்கு. மாசம் தலைநிலைக்கு மேலைகள் பட்டு போகுது. அப்படியே பிளேடு மாதிரி இருக்கு. இதை வச்சுதான் இவங்க வந்து சுத்த போறாங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல். இத வந்து நம்ம வீரப்பெண் அபி வந்து இப்ப சுத்த போறாங்க. எப்படின்றத நாமளும் பாத்துக்கலாம். ஏன்னா நாமளும் இப்ப ஒரு நாள் ஸ்டூடெண்டா இங்க கத்துக்க போறோம். இதெல்லாம் கத்துக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்ப இவங்க எப்படி சுத்துறாங்கன்றத அப்படியே கொஞ்சம் பாத்துருவோம். சுத்துங்க அபி, எப்படி சுத்துறீங்க பாக்கலாம். மாஸ் சூப்பர், வேற லெவல். பாத்தீங்களா நம்மளுடைய சிலம்பம் என்ன மாதிரி பவர்ஃபுல் அப்படின்ட்டு. மாஸ்டர், அடுத்தது வேற யாராவது இந்த கொம்பு சுத்துவாங்கல்ல பயங்கரமா, அவங்கள யாராச்சும் கூப்பிடுங்க. அஸ்விகா. ஓகே மாஸ்டர், இப்ப இது பேர் என்ன சொல்லிடுங்க? இது பேர் என்னது? சிலம்பம் கொம்பு தானே, ஸ்டிக். ஓகே, நீங்களே சொல்லிடுங்க. இது என்ன நம்ம பசங்க, இவங்க பேர் என்ன? அஸ்விகா. உங்க பேரு? அஸ்விகா, அஸ்லின். அப்பா, ரெண்டு பேர் ட்வின்ஸ் மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அதனால ரெண்டு பேரும் ஒன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போல. சமய சுத்தலாமா? எங்களுக்கு கத்து கொடுப்பியா? ஓகே, முதல்ல நீங்க சுத்துங்க, அப்புறமா நான் கத்துக்கிறேன். ஓகே மாஸ்டர், சொல்லுங்க. சுத்த சொல்லி ரெடி, கோ, ஸ்டார்ட்.
சரி சூப்பர் பாப்பா, வேற லெவல் பண்ணிட்டீங்க. நீங்க சூப்பர் பாப்பா, கற்றுக் கொடுக்குறேன். நீ எனக்கு கற்றுக் கொடுக்குறியா? அப்படியே வாங்க, அப்படியே வாங்க. இவங்க வந்து இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே வந்து பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். வேற லெவலில் பார்த்துருப்பீங்க, வேற லெவலில். நீங்க இப்போ எனக்கு கற்றுக் கொடுக்கணும், ஓகேவா? பஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் எனக்காக கற்றுக் கொடுக்கணும், ஓகே? கண்டிப்பா கற்றுக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வேற யாருன்னா எதனா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா? கிட்டடா பேரு தமிழ் பிரபஞ்சம். பாத்தீங்களா பேரே? அப்படியே வா, பேரே வேற லெவல் வச்சிருக்காங்களா. இப்ப நம்ம தமிழ் பிரபஞ்சம் வந்து என்ன சாதிச்சிருக்கிறாருன்னு அவங்க மாஸ்டர் சொல்வாரு. சொல்லுங்க மாஸ்டர். இந்த வயசுலயே இவன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆனா என்கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் ப்ரீகேஜ்ல என்கிட்ட கத்துருந்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் பண்ணா. இப்போ செய்ய போற இதையே நீங்களே பார்க்க போறீங்க, பாருங்க. சரிடா தமிழ் ரெடி, நாங்களும் பாக்குறோம். ஸ்டார்ட். தமிழ் பிரபஞ்சம் செய்யுது. வேற லெவல்டா, சூப்பரா சூப்பரா சூப்பரா. கை கொடு, கை கொடு, கை கொடு. மாஸ் 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 மாஸ். பார்த்தீங்கல்ல தமிழுடைய கலை, வீரக்கலை, நம்முடைய தமிழ் பிரபஞ்சம் வந்து எப்படி சுத்தனான்ட்டு. சூப்பர்ரா, வேற லெவல்டா. நீ நமக்கு ஆசை தான், ஆனால் அந்த அளவுக்குலாம் முடியாது. ஓகே, இப்போ நான் கொம்பு சுத்த போகிறேன், எல்லாரும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம மாஸ்டர் கொம்பு சுத்த போகிறாரு. மாஸ்டர் இது எப்படி சுற்றணும்னு இப்போ நீங்கள் சொல்லி காமிச்சு ஒரு முறை பார்த்துக்கிட்டேன்னா அது சுத்தலாமா வேணாமான்னு அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம மாஸ்டர் கொம்பு சுற்றுவார், அதை எப்படி நம்ம பார்த்துக்கலாம். சுத்துங்க மாஸ்டர். பார்த்தீங்கல்ல, வேற லெவல், வேற லெவலில் சுற்றுறாரு. இப்போ அப்புறம் சுற்றிட்டார் நம்ம கேட்டோன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாரு. நம்ம எப்படி கற்றுக்குவோமா இல்லையான்னு தெரியல. பரவாயில்ல, ட்ரை சரிங்க மாஸ்டர். முதல்ல நான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நானும் ஆரம்பிச்சேன். இல்லை, கொம்பு சுற்றுறதுக்கு முன்னாடி எதனா கற்றுக்க வேண்டியது இருக்கா? ஆமாம் இருக்கா, சொல்லுங்க. ஐயோ, ஸ்டிக்கு முன்னாடி நம்ம ஸ்டிக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து ஃப்ரண்ட்ல வைக்கணும். ஃப்ரண்ட்ல வச்சுட்டு ஓகே சலாம். ஓகே, அதே லெஃப்ட் ஹேண்ட் கால் சைடு எடுத்து இந்த சைடு வைக்கணும். ஓகே, டர்ன். ஓகே, அப்படியே ரைட் கால் எடுத்து வச்சு முன்னாடி டர்ன். ரைட் கால் தூக்கி ஜம்ப். ரெடி மாஸ்டர்? மறுபடியும் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். ஓகே, ஒன்ஸ் மோர் மாஸ்டர். இப்படி நின்றுட்டு இருந்தேன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து சைடு. ஓகே, டர்ன். ஓகே, ரைட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு சரி மாஸ்டர். டர்ன். லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு டர்ன். அதே ரைட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு டர்ன். ஸ்டிக் வந்துட்டுமா? ஸ்டிக்கை தொட்டி கும்பிட்டு ஸ்டிக் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இல்லை இப்போ நம்ம நேரடியாக கொம்பு சுற்ற போகிறோமா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு கற்றுக்கிற மாதிரி இருக்குமா? இந்த ஸ்டெப்பு கற்றுக்க அப்புறம் ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை எப்படி சொன்னீங்க? மறுபடியும் இன்னொரு முறை சொல்லிக்கலாம். அதாவது எப்படி நிற்கணும்? ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் ஹேண்ட் கால் ஃப்ரண்ட். ஓகே, இதே லெஃப்ட் ஹேண்ட் கால் வந்து சைடு. டர்ன். ஓகே, ரைட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு டர்ன். ஏய் சூப்பர். லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு டர்ன். ரைட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு டர்ன். லெஃப்ட் ஹேண்ட் கால் டர்ன். ரைட் ஹேண்ட் கால் டர்ன். ஸ்டிக் வந்துட்டுமா? ஓகே, இது தொட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே முதல்ல ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். இது அதுக்கப்புறம் தான் ஸ்டிக் வரைக்கும். அதாவது நம்ம இங்கிருந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பாக அங்கே போயிட்டு தான் கும்பை எடுக்கணும். மெயினாக இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 4 வீட்டுக்கு அடிமதிக்கிற மாதிரி. 4 வீட்டு. அதாவது நெக்ஸ்ட்டு அப்படியே இப்படி ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி போகணும். ஓகேவா? அப்படி தானே? 2 3 4 இந்த மாதிரி டெய்லி நடந்தாலே 5 மசில் ஒர்க் ஆகிடும். குட். ஓகே, ஓகேம்மா சார். கரெக்டா? ஓகே. எப்படி யாரு? ஓகேம்மா சார். இப்போ என்ன பண்ண அடுத்த தினம் சொல்லிக் கொடுங்க. மறுபடியும் வந்து முதல்ல போகலாமா?
அதாவது முதல்ல வந்து லெஃப்ட் லெஃப்ட் கால் ஃப்ரண்ட். ஸ்டிக்கை தொட்டு விட்டுமா? இப்போ நம்ம ஸ்டிக்கை எடுக்க போறோம்னா அதை தொட்டு விட்டு ஸ்டிக்கை எடுத்து இப்படி ஓகேவா? எனக்கு ஒரு கொம்பு கொடுத்து ஓகே. இப்போ நான் சொல்லட்டுமா? நான் செய்யட்டுமா? ஓகே. அதாவது இங்கேருந்து நம்ம அப்படியே போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கால் டர்ன். போயிட்டு குட். போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கால் டர்ன். அப்புறம் கொம்பு எடுக்கணுங்களா? எடுத்து வெரி குட். எப்படி? ஓகே மாஸ்டர். நெக்ஸ்ட் அடுத்ததா வந்து ஸ்டிக்கை பிடிச்சி எப்படி நம்ம சுற்றணும்னா ஒரு மலம் கரெக்டாக ஒரு மலம் வச்சு ஸ்டிக்கர் எடுத்து பிடிக்கணும். அதே மாதிரி அரை அடி ஜான் வச்சு ஸ்டிக்கர் எடுத்து பிடிச்சி தான் நம்ம நிற்கணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும். வச்சு ஸ்டிக்கர் எடுத்து பிடிச்சி அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரே ஸ்டெப் இப்படி எடுத்து அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு இப்படி டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் கால் இப்படி எடுத்து வச்சு இப்படி டர்ன் பண்ணணும். புரிஞ்சிச்சுன்னா? ஐயோ புரியலையே மாஸ்டர். இப்போ கொடுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒரு கொம்பு எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் ஒரு கொம்பு எடுத்துக்கிறீங்கன்னா அப்படியே 2 பேர் சுற்றுற மாதிரி கரெக்டாக இருக்கும். ஒரு மலம் ஃபஸ்ட்டு ஒரு மலம் நீங்கள் ஓகே ஓகே. ஒரு மலம் ஒரு மலம் வச்சுட்டு பிடிக்கிறோம். 6 அடி ஜான் இங்கே பிடிக்கிறோம். 6 அடி ஜான் வச்சுங்களா? ஓகே ரெடி. ரெண்டுங்க லெஃப்ட் ஹேண்ட் கால் வந்துச்சா? ஸ்டிக்கை இப்படி எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்து அப்படியே இப்படி இப்படி எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு ஐயோ இருங்க மாஸ்டர். ஒன்ஸ் மோர் இப்படி நிற்கிறோம். அப்படி இப்படிலாம் அப்படின்ட்டு இப்படி எடுத்துருவாங்க. இப்படி எடுத்துட்டு வந்துட்டு இப்படி எடுக்க சொல்ல இந்த காலத்துக்கு முன்னாடி வச்சு ஓகே இப்படி எடுத்துட்டு வந்து இப்படி சுற்றணும். இப்படியா? அப்படி. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் கால் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சு இங்கேருந்து எடுத்துட்டு வந்து இப்படி சுற்றணும். அப்படி சுற்றணும். வெரி குட். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வந்து நம்ம இந்த ஸ்டெப்ஸ் இல்லாமல் 2 கால் பொசிஷன் நிற்கணும். ஓகே. ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். ஓ அதை முதல்ல சொல்லுங்கள், எனக்கு அதான் தேவை. ஃபர்ஸ்ட் எப்படி சொன்னீங்க? இப்படி நின்று இப்படியே ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி சுற்றணும். ஓகே. ஃபர்ஸ்ட்டாக இப்படி சுற்றணும். அதுக்கப்புறம் சுற்றினே லெஃப்ட் ஹேண்ட் கால் மாதிரி வச்சிடணும். அப்படியே சுற்றினே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்ற தெரியாதவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இப்படியே சுற்றிட்டே இருக்கணும். ஓகே. ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிச்சு ஃபாஸ்ட்டாக சுற்றணும். சுற்றிக்கு அப்புறம் தான் நம்ம சுத்த வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுச்சுன்னா அப்படின்ட்டு மறுபடியும் எடுத்து வச்சு லெஃப்ட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு ஃப்ரண்ட்டில் இப்படி போடணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் கால் இப்படி எடுத்து இப்படி வச்சு ரெண்டு. ஓகே நான் ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்ணுறேன். இப்படிங்களா? இப்படி தானே? ஓகே. ஒரு மலம் வைக்கிறோம். இங்கே பிடிக்கிறோம். ஓகே மாஸ்டர். இப்படியா? இப்படியா? குட். இப்படி ஸ்டிக்கு நிற்க வைக்காம அப்படியே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓ எப்படி? ஐயோ ஓகே மாஸ்டர். ஸ்டிக்கு இல்லாமல் அதாவது இப்படி. ஓகேங்களா? குட். வெரி குட். சிலம்பம் சுத்திட்டோம்டா. ஓகே மாஸ்டர். வெரி குட். கரெக்ட். இது அப்படியே என்ன பண்ண சொன்னீங்க? அப்படியே ஒரு கால் எடுத்து இப்படியா வைக்காம அப்படியே சுத்திட்டு கால் எடுத்துக்கணும். ஸ்பீட் ஃபாஸ்ட் ஸ்பீடாவா? ஐயோ மாஸ்டர், இதுவே எங்கேயாச்சும் அடிபட்டுருமோன்னு ஒரு பயமா இருக்கு மாஸ்டர். வெரி குட். ஓகே. ஸ்டாப். வந்துச்சா? அதே மாதிரி இப்போ லெஃப்ட் ஹேண்ட் கால் ஃப்ரண்ட்ல வைங்க. ஓகே. லெஃப்ட் ஹேண்ட் கால் ஃப்ரண்ட் வச்சு ஸ்டிக்கை இப்படி பிடிச்சி இப்படி எடுத்துருவாங்க. அப்படி உட்காரு வைங்க. வச்சு லைட்டாக எடுத்து இப்படி ஃப்ரண்ட் வைங்க. டர்ன். அப்படியே இப்படி ரைட் ஹேண்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் கால் மாறிங்க. டர்ன். ஐயோ மாறிச்சு மாஸ்டர். இல்லை நீங்கள் ஒரு முறை அதை நீங்கள் செஞ்சு காமிங்க. ஃபர்ஸ்ட் தெரியாம நம்ம சுத்தணும். இப்போ ஸ்டெப்ஸ் போட்டு சுத்தணும்னா நிற்கிறோம். இப்படி எடுத்துட்டு வரோம். இப்படி எடுத்துட்டு பேக் சைடு இப்படி நிற்க சொல்லும். இந்த காலை இப்படி எடுத்து வச்சுட்டு தான் இப்படி எடுத்துட்டு வரும். இப்படி நிற்கிறோம். அதே மாதிரி இது இப்படி போயிட்டு பேக் சைடு இப்படி நிற்க சொல்லும். ரைட் ஹேண்ட் கால் எடுத்து வச்சு இப்படி திரும்பி தான் இப்படி நிற்கணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இல்லைங்களா? இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி கொஞ்சமா இது வந்து வார்ம் அப் மாதிரி. இருங்க அளவு எடுத்துக்கலாம். அரடிச்சா? ஓகே குட். அரடியா? ரெடியா? ஓகே. இது வந்து வார்ம் அப்புங்களா? இப்படி சுற்றுறது வந்து வார்ம் அப். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோ, அதாவது நம்ம டைரெக்டாக போய் கொம்பு சுற்றும் ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு ப்ராக்டிஸ். வெரி குட். ஓகே. ஓகே மாஸ்டர், அப்படியே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து
ஓகே ஓகே மாஸ்டர். ஐயோ ஷோல்டர்லாம் வலிக்குதுப்பா. ஓகே மாஸ்டர். எஸ். இப்போ வந்து இந்த ஸ்டெப் போட்டுமா? இல்லை நீங்கள் ஒரு கொம்பு வாங்கிக்கோங்க. ஐயோ முடியலப்பா. அப்படி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்கு சுத்தத்துக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஓகேவா? இல்லை இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நிற்கணுமா? ஓகே. ஸ்டிக்கு சுத்தத்துக்கு முன்னாடி ஒரு முளை அளவு நம்ம கை வைக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் 6 அடி சாட் பிடிச்சிட்டு 6 அடி பிடிச்சிட்டுமா? ஃபர்ஸ்ட் தெரியாத ஸ்டெப்பு ரைட் கால் எடுத்து வச்சு பிடிக்கும். ஓகேட்டுமா? அதே ரொட்டேஷன். அடிபட்டு போகுது. ஸ்லோவாக ஆரம்பிச்சுமா? ஸ்லோவாக ஆரம்பிச்சு அப்படியே ஃபாஸ்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட் சுற்ற ஆரம்பிக்கும். ஃபாஸ்ட்டாவா? அப்படி விட்டாங்க ஃப்ரண்ட்ல வை. குட். ஓகே. எப்படி மாஸ்டர் வேற லெவல்ப்பா. வச்சுட்டுமா? ஓகே மாஸ்டர். ஸ்டாப். நம்மளுக்கு சுத்தம் வந்துச்சு. இப்போ ஓகே. இப்போ நம்ம ஸ்டெப்பு போட்டு சுத்த போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் கால் ஃப்ரண்ட்ல வச்சிங்களா? ஓகே. நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே படகு வீச்சு. கீழே நம்ம வீசிக்கணும். கீழே வீச்சுதான் அதுக்கப்புறம் மேலே எடுத்து வரும். நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பிடிச்சுமா? அதே ஒரு மலை அளவு பிடிச்சிட்டு ஸ்டிக்கை பிடிச்சிடுமா? ஓகே. அப்படி ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஏற்றுனாங்க. படகு வீச்சு பண்ணுங்க. கீழே எடுத்துட்டு வந்து பேக்கில் போடுங்க. பேக்கில் போட்டு இப்படி மேலே வச்சு லெஃப்ட் ஹேண்ட் கால் அப்படியே ரொட்டேஷன். குட். அப்படி விட்டானே இப்படி எடுத்துட்டு வந்து பேக்கில் போடுங்க. ரைட் கால் எடுத்து வச்சு ரொட்டேஷன். குட். வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ ஓகே மாஸ்டர். கரெக்டா வந்துச்சா? ஓகே. இப்போ அதே ஃபாலோ பண்ணலாமா? ஓகே மாஸ்டர். இப்படி பிடிச்சோம். அப்படி எடுங்க. இப்படி எடுத்து பேக்கில் போச்சு லெஃப்ட் கால் தூக்கி வைங்க. எடுத்து வச்சு ஸ்டாப். அப்படியே எடுத்து மறுபடியும் போடுங்க. எடுத்து வச்சு ரைட் கால் ஸ்டாப். ஓகே. வெரி குட். வந்துச்சா? ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி சுத்த ஆரம்பிக்கலாம். ஓகே. விண்டோம். ஓகே. அதே மாதிரி எடுங்க. ஸ்டிக்கை நிற்க வைக்கக்கூடாது. லெஃப்ட் கால் எடுத்து வச்சு அப்படியே திரும்பணுமா? டர்ன். அப்படியே ரைட் கால் எடுத்து வச்சு டர்ன் பண்ணு. குட். அப்படியே ரெட் பண்ணுங்க. லெஃப்ட் டர்ன். ரைட் டர்ன். வெரி குட். வந்துச்சா? ஓகே மாஸ்டர். புரிஞ்சுச்சா? இப்போ வந்துச்சிங்களா? நீங்கள் பண்ணுறீங்க. பண்ணலாமா? பண்ணுங்களா? நீங்கள் பண்ணு. ஓகேவா? ரெடி? சரி கரெக்டுங்களா? ஸ்டார்ட். ஓகே. இப்போது பேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன். குட். எப்படி? அப்புறம் வெரி குட். கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா? ஓகேங்களா? அது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். குட். சூப்பர். மாஸ்டர் வேற லெவலில் சொல்லி கொடுக்குறாருப்பா. செம செம செம. கரெக்டா மாஸ்டர்? நான் உங்ககிட்ட 1 மாசம் சொன்னேன். நீங்க ஒரே நாள கத்துக்கினீங்க. இல்லை இவ்வளோ சீக்கிரமா? அது உங்க திறமை மாஸ்டர். இதை வந்து இப்போ வெரி குட். சூப்பர். ஓகே. ஓகே மாஸ்டர். எப்படி ஒரு வழியாக நம்ம கொஞ்சம் சிலம்பம் கற்றுக் கொடுத்துட்டீங்க. இப்போ நான் கற்றுக்கிட்டேனா இல்லையா மாஸ்டர்? இல்லை, இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேனா? ஓகே ஓகே ஓகே. இதுக்கப்புறம் தான் அதுவே போதும் மாஸ்டர். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதுக்கப்புறம் இன்னும் ஸ்பீடாக சுற்றுங்க. அப்போ தான் உங்களால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை. எல்லாமே உங்களால் முடியும். வேகமாக இல்லை மாஸ்டர். இப்போ நீங்கள் சொல்லி கொடுத்ததே போதும் நான் நினைக்கிறேன். நீங்கள் செய்யுங்க. எல்லாரும் இப்போ பண்ணுறதை பார்க்குவாங்க. எப்படி ஆறுதல் பண்ணுறாங்க பாருங்க. அப்படியா? இன்னொரு முறை சுற்றணுன்றீங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம சுற்றினதே கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக சுற்றி காமிக்கணுமா? ஓகே. இப்போ ஓகே மாஸ்டர், ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ரெடி. ரெடியா? ஸ்டார்ட். ஓகே இருங்க இருங்க. ரெடியா? ஃபஸ்ட்டு இப்படி சுற்றணும். ஓகே. ஓகே ஓகே. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளிங்க. எனக்கு என்ன அடிச்சுட்டு போறீங்க? கொஞ்சம் தள்ளிங்களா? ஓகே ஓகே. சுற்றுங்களா? வெரி குட். ஓகே 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 ஓகே. வேற லெவல். ஓகே வேற லெவல். சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஓகே
ஒரு வழியா ஒரே ஒரு எவ்வளோ நேரம் மொத்தம் மாஸ்டர் எனக்கு கற்றுக் கொடுத்துருப்பீங்க? ஒரு 1 hour கற்றுக் கொடுத்துருப்பீங்களே. 1 மணி நேரத்தில் மாஸ்டர் வந்து நமக்கு சிறப்பாக சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டாரு. கொம்பு எப்படி பிடிக்கிறதுனே தெரியாத வந்த நமக்கு கொம்பு சுத்தவே 1 மணி நேரத்தில் கற்றுக் கொடுத்துட்டாரு. அதனால தான் அந்த பசங்கள்லாம் இவ்வளோ டேலண்டாக இருக்காங்க. ஏடா நீங்கள்லாம் எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுத்தீங்களா இல்லையா? ஓகே, அடுத்த லாக்ஸில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களுடைய பிக் லாக்ஸ் வினோத். பை பாய். பாய் சொல்லுங்க. பாய்.